அனைவருக்கும் வணக்கம். எப்பொழுது அம்மாவுக்கு முதல் வணக்கம் சொல்லும்போது எல்லாரும் உங்ககிட்டன்னு சொல்லி பழக்கமாயிடுச்சு. ஸோ அப்படியே சொல்லிக்கோமே அப்படின்னு. நேற்றைக்கு நான் வராத போயிருந்தா என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய வாய்ப்பை நான் இழந்ததா தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க நம்ம கூட இருந்த காலத்துல நான் வந்து 2017 தான் அம்மாவை தெரியும். பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்க செயல்பாடுகள்ல இருந்ததால அம்மாவுடைய தலைமையில எல்லாமே சொல்லுவாங்க. ஜேகே ஐயா அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாரு. நம்ம ஒரு குழந்தை மாதிரி நம்ம கையை பிடிச்சி போய்கிட்டே இருப்போம். இந்த விதத்துல மட்டும்தான் தெரியும். அம்மா எப்பவாவது என்னம்மா விஷாலி நல்லா இருக்கியா, இது வந்து இத்தனை பேரை சேர்த்துட்டியா அப்படியெல்லாம் கேட்கும்போது அம்மாவே வந்து கேட்டுட்டாங்க அப்படின்றதுக்காக நான் இன்னும் கூட செய்யறேம்மா அப்படின்னு சொன்னேன். கடைசியா வந்து அம்மா என்னோட பகிர்ந்துகிட்ட விஷயம் 20 பேரு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க விஷாலி அப்படின்னாங்க. இல்லைங்கம்மா இன்னும் கூட அதிகமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் திருவண்ணாமலைக்கு 60 பேரை கொடுத்திருந்தோம். என்னன்னா எல்லாமே இயற்கை, எல்லாமே நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது மறைவுங்கிறது. ஆனா எங்க அம்மா இருந்ததை ஏத்துக்க முடிஞ்சது. ஏன்னா அவங்க ஒரு வாரம் படுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன ஆவாங்கன்னு தெரியாது, ஏத்துக்கிட்டேன். அதை தாண்டி அதை விட எனக்கு பெரிய இழப்பு வந்து அம்மாவுடைய இழப்பு. என்னால அதை ஜீரணிக்க முடியல. ஒரு ஏதோ ஒரு பாறாங்கல்ல தூக்கி மனசுல வச்சு அழுத்தின மாதிரி இருந்தது. நேற்றைக்கு நான் வரும்போது தடுக்கி கீழே விழுறேன். அப்ப கூட எனக்கு அந்த வலியும் எதுவுமே தெரியல. உடனே உட்கார்ந்த உடனே பார்த்தா இத்தனை அமைப்புகள் கூட அம்மா வந்து பயணிச்சிருக்காங்களா? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அமைப்பு கூடவும் தன்னுடைய அத்தனை உழைப்பையும் அவர்களுடைய சிந்தனைகளையும் சமூகத்துக்காகவே வாழ்ந்திருக்காங்க, அர்ப்பணிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வியப்பா இருக்கு. ஏன்னா நம்மளா ஒரு 3-4 அமைப்பு இருக்கும் போதே என்னடா தலையை பிச்சுக்கிறது, ஒரு பக்கம் ஜேகையா கூப்பிடாது, ஒரு பக்கம் இந்த ரோட்டரியில அது ஒரு 4 அமைப்புக்கே நம்மளால முடியல. அம்மா எப்படி இந்த வயசுக்கும் இத்தனையோட ஒரு ஞாபக சக்தியோட நம்மளெல்லாம் ஊக்கப்படுத்தினாங்கன்னு நினைக்கும் போதே ரொம்ப ஆச்சரியம். அதுவும் நேற்றைய நிகழ்வுல பாத்தீங்கன்னா அம்மாவுடைய மகளை நம்ம அப்பதான் பாக்குறோம். ஆனா வந்து அவங்க எல்லாரோடையும் பழகினது எனக்கு அவங்கள அரவணைச்சு அழுதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் துக்கம் தீர்ந்த மாதிரி இருந்தது. அவர்களுடைய புத்தகங்களையும் நான் வாங்கிட்டு வரும் பொழுது அம்மா நம்ம கூட தான் இருக்காங்க. அம்மாவுடைய சிந்தனை நின்று விட்டாலும் இப்ப நம்ம கிட்ட அப்படி தூவிட்டு போயிருக்காங்க இல்லையா? அது என்ன மாதிரியான பார்வையோட நம்ம பார்க்கணும்னா ஜிகே ஐயா கிட்ட நான் அடிக்கடி சொல்வேன். எனக்கு யார்கிட்ட தாழ்ந்து போனாலும் எனக்கு அசிங்கம் கிடையாது ஐயா. எனக்கு வந்து இயக்கம் சொல்லுது, நான் அதை செய்யறேன். எத்தனை வாட்டி வேணா நான் யார வேணா சாரி கேட்பேன். எத்தனை வாட்டி வேணா அவங்க போன் எடுக்கிற வரைக்கும் நான் பேசிட்டே இருப்பேன். இயக்கத்துக்காக தான் ஐயா நாம இருக்கோம். இதுல தனிப்பட்ட அசிங்கத்துக்கோ விருப்பு வெறுப்புக்கோ நாம இல்ல அப்படின்னு சொல்லி ஐயா எனக்கு சொல்லும் போதே நானும் அவர் கூட நிறைய இந்த மாதிரி தான் சொல்லுவேன். சோ ஒரு தனி மனுஷனா வாழும் போதுதான் அவன் வந்து தன்னை பத்தின அந்த சுயமரியாதை கௌரவம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இயக்கம் என்னைக்குமே இருக்கும். அம்மா காட்டிய பாதையில நாம எல்லாரும் போய்கிட்டே இருக்கோம்னா அம்மா நம்ம கூடவே டிராவல் பண்றாங்க. அவங்க சொன்னதெல்லாம் நம்ம காதுல கேட்டுக்கிட்டே இருப்போம். நாம எத்தனை அளவுக்கு அதுல ஆழ்ந்து அர்ப்பணிச்சு இதை கொண்டு போய் சேர்க்கிறோமோ, அதை இப்ப ஒன்றிய அளவில் தான் இப்ப நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது நம்ம ஊராட்சியில கொண்டு போய் சேர்க்கணும். அட்லீஸ்ட் ஒரு 20 ஊராட்சியாவது ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் நாம எடுத்தாகணும். ஒரு நபர் ஒரு பள்ளி எடுத்தாகணும். மக்கள் வாசிப்பு இயக்கம்ன்றத கையில எடுத்தே ஆகணும். அந்த கிராம சபையில போய் அந்த ஒரு பஞ்சாயத்துலயும் உட்கார்ந்து அந்த கல்வி சார்ந்த கூட்ட பொருளை எழுதிட்டோம்னா அங்க அம்மா இருக்காங்க. ஒரு நபர் ஒரு பள்ளிக்குழுல ஒரு செயற்பாட்டாளர் இயங்குறாருன்னா அங்க அம்மா இருக்காங்க. சோ வாசிப்பு இயக்கத்துல இருக்காங்க. அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இதுக்கு மேல அம்மா சொல்வதை காட்டிலும் இன்னும் அதிகமா நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த உணர்வை மட்டும் நம்ம தக்க வச்சுக்கிட்டு இருந்தா அதுதான் இயக்கம். அந்த இயக்கம் ஜேகேவா இருந்தாலும் சரி, தென்கனலா இருந்தாலும் சரி, யாரு சொன்னாலும் நம்ம செஞ்சுக்கிட்டே போனா இயக்கம் இன்னும் சிறப்பாக வளரும். அதைத்தான் நமக்கு நம்ம அம்மா வழிகாட்டி இருக்காங்க. இத்தனை பெரிய ஆளுமையோட நாம டிராவல் பண்ணிருக்கோமா? அப்ப சமகாலத்துல நம்ம இருந்திருக்கோம். ஏன்னா பாரதியாரா கூட வாழ முடியல, டாக்டர் முத்துலட்சுமியா கூட இருக்க முடியல, ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு போக முடியல. ஆனா அதே மாதிரியான ஒரு சமூக போராளி, பெண்ணியவாதி, அவங்கள பல கோணத்துல அந்த மேடையில பார்க்கும் பொழுது
இவங்களோட நம்ம இருந்திருக்கோமா? அவங்க ஓரத்துல என்ன சொல்றது, ஒரே ஒரு பெர்சன்ட் கூட நான் இல்ல. ஆனா இப்ப என்னுடைய பணி எந்த அளவுக்கு அதிகமா நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த இயக்கத்துக்காக நம்ம எவ்வளவு செய்யணும், அது முழுக்க முழுக்க அரசு பள்ளி குழந்தைகளுக்காகவே இயங்குனாங்க. நாமும் அவர்கள் விட்டு சென்ற பாதையை தொடர்ந்து பயணிப்போம், செயல்படுத்துவோம் என்று கூறி இந்த வாய்ப்பை அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி